என் பேர் ஜீவிதா. நான் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். செங்கல்பட்டு வரதுக்கு ரீசன் இல்லை, பட் ஆனால் அதுதான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே நானும் என் கசின்ஸும் வந்தோம். காலையில் 7 o'clock பீச்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மும்பையில் தான் இருந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஸோ வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்நாட்டில் வந்து சதர்ன் ரயில்வே புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. நல்லா இருக்குது, இந்த வெயிலுக்கு அதுவும் நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து காஸ்ட்டும் வந்து ஓகே, பிகாஸ் அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்னால் வந்து நார்மல் ட்ரெயினுக்கு 15 சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ்னால் 100 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நார்மல் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் போகிறவங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 rupees தான் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால அங்கே போகிறவங்கன்னா இதில் போனாங்கன்னா ஒரு 20 to 25 minutes அஹெடாகவே போகலாம். ஸோ ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் விட்டது ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதேமாரி விழுப்புரத்துக்கும் விழுப்புரம் போகிற பேசஞ்சரு, பாண்டிக்கு தான் செங்கல்பட்டு டு விழுப்புரம் போகிற பேசஞ்சரு, இந்த மாதிரி ஏசி கோச் விட்டால் விழுப்புரம் பேசஞ்சர் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏசி கோச் போட்டால் அதுவும் நல்லா ஒரு சேஃபாக இருக்குது. எல்லாமே ஒரு பெனிஃபிட்டாக அழகாக இருக்குது. ஒரு தமிழ்நாடு சிஎம்முக்கு ஒரு மேலே தேங்க்ஸ் சொல்கிறோம். அதேமாதிரி விழுப்புரம் போகிற வண்டிக்கும் பாண்டிக்கு போகிற வண்டிக்கும் இந்த மாதிரி ஒரு சேஃபாக போட்டு ஏசி கோச் விட்டால் ஒன்றும் நல்லாயிருக்கும். சம்மருக்கு நல்லா ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. குழுகுன்னு போகிற மாதிரி இருக்குது. குடாஜிலேருந்து செங்கல்பட்டு ட்ராவல் பண்ணேன். இப்போ திருப்பி செங்கல்பட்டுலேருந்து ரிட்டர்ன் போகிறேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஏசியோட அந்த கூலிங் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த சேஃப்டி, ஏன்னா டோர் ஓப்பனிங் நம்ம மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே இருக்குது, நல்லா சேஃப்டியாக இருக்குது. ஸோ ஓவரால் ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் டு த ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரு. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இட்ஸ் ரியலி குட். ஏன்னா நம்ம கூட்டம் இருக்காது, ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக போகலாம், சேஃப்டியாகவும் இருக்கும். அண்ட் ஜஸ்ட் ஒன் ரிக்வெஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக நல்லா பண்ணால் நல்லா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அழுக்கு பார்க்க முடியுது. பட் மெட்ரோ லெவலுக்கு இது வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்ரிசியேஷன் வரும் மக்கள்கிட்ட. நான் சென்னையிலேருந்து தான் வரேன். இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் சென்னை பீச்லேருந்து ஏறணும். இப்போ செங்கல்பட்டில் இருக்கோம். இப்போ 1 hour 20 minutes தான் ஹார்ட்லி எடுத்துச்சு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. யூஸ்வலி அரவுண்ட் 2.5 hours எடுக்கிற ட்ரெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. அண்ட் நல்ல சேஃப்டி இருக்குது. ஏசின்னு சொன்னதுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏசி வாஸ் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. லைக் வெயிலுக்கு இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். சென்னை வெயிலுக்கு அதுவும் மே மாதத்தில் இப்போ ட்ரெயின் வித்தது வந்து இட் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் பீப்புளுக்கு. நிறைய பேர் லைக் செங்கல்பேட்டுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ ஏசி ட்ரெயின்ன்றது கொஞ்சம் நல்ல வெயிலுக்கு நல்லாயிருக்கும்.